எபிசோட்ல நம்ம உடியும் நான்சிங்கும் ஒன்னா சேர்ந்து எழுதின அந்த ஸ்டோரி காம்படிஷன்ல வின் பண்ணதுனால ஆஃபீஸ்ல இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸுமே அவளை பயங்கரமா புகழ்ந்து பாராட்டி சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணதோட பார்த்தோம். ஸோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல அந்த ஸ்டோரிக்கு வந்திருக்க பொதுமக்களோட கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்து உடி ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னதான் ஒரு சிலர் அந்த ஸ்டோரியில வர ஹீரோயின் கேரக்டரோட ஜோடி பொருத்தத்தை பத்தி புகழ்ந்து பேசியிருந்தாலும் ஒரு சிலரா அந்த ஹீரோயினுக்கு அறிவே இல்ல, போயும் ஹீரோ மாதிரி ஒரு ரவுடி பயல போய் லவ் பண்ணிருக்காங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிருக்காங்க. படிச்சு பார்த்து செம கேண்டாகிற நம்ம உடி உடனே அவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்காக இமீடியட்டா ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நெகட்டிவா கமெண்ட் பண்ண எல்லாரையுமே தாறுமாறா திட்ட ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் நம்ம நான்சிங்க்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்வைட் பண்ணவும் அவளுமே போறா. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம உடி வர மாதிரி தெரியல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் கால் பண்ணும்போது டேபிள் கடியில இருந்து ட்ருன்னு வைப்ரேட் ஆகுற சவுண்டு கேட்கவும் குனிஞ்சு பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் நான்சிங்னு போட்ட ஒரு போர்டை எடுத்துக்கிட்டு நம்ம உடி எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே சிறந்த ரைட்டர் நான்சிங் வாழ்க, இந்த உலகத்திலேயே சிறந்த ரைட்டர் நான்சிங் வாழ்கங்கிற மாதிரி கத்தவும் சுத்தி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க எல்லாருமே அவன் கூட சேர்ந்து நான்சிங் வாழ்கன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அவளுக்கா பயங்கரமா எம்பாரஸ்ட் ஆகிடுது. டேய் போதுண்டா வந்து உட்கார்றா, மானத்தை வாங்காதன்னு சொல்லி உடைய சமாதானம் பண்ணி உட்கார வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நான்சிங் பயங்கரமான பசியில இருப்பா போல. சோ எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவ பாட்டும் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு சாப்பிடுறா. நாம எழுதின அந்த ஸ்டோரிக்கு மக்கள் பண்ணிருக்க கமெண்ட்லாம் நீ படிச்சு பாத்தியா? நிறைய பேர் என்ன ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க. நான் வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதையா, என்ன மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமாமா. இஃப் என்ன மாதிரி ஒரு பையன் ஒரு சாதாரண பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள என்றானா அந்த பையனை அந்த பொண்ணு ஏத்துப்பாளான்னு உடி கேட்க அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா எல்லா பொண்ணுங்களுக்குமே என்ன மாதிரி நல்ல ரசனை இருக்குன்னு சொல்ல முடியாதுலன்னு நான்சிங் சொல்லவும் உடிக்கே சிரிப்பா வந்துடுது. அப்போன்னு பார்த்து அன்எக்ஸ்பெக்டடா சாப்பாடை தன்னோட கையில சிந்திக்கிற நம்ம நான்சிங் நான் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ரெஸ்ட் ரூமுக்கு போற வழியில இந்த டைரக்டா டேபிளுக்கே வந்து ஃபயர் பண்ணி காட்டி ஒரு சில டிஷ்ஷஸ் எல்லாம் பரிமாறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நான்சிங் தான் நெருப்பை பார்த்தா பயந்து போயிடுவா இல்லையா? ஸோ அந்த டென்ஷன்ல உடி என்னை காப்பாத்துன்னு அழுவ ஆரம்பிச்சிடுறா. என்ன ஏதுன்னு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல ஃபயர் இருக்கவும் ஒன்னும் இல்ல நீ பயப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம உடி நான்சிங் அங்கே இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். என்னதான் நம்ம நான்சிங் அங்கே இருந்து வந்திருந்தாலும் இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாம நம்ம உடியோட மடியிலேயே படுத்திருக்கா. உடிக்கா ரொம்ப பயமா இருக்கு. அதே நேரம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சஃபர் ஆகுறான்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறான். தென் டின்னர்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில உடி கொஞ்சம் பொறாமையோடையே உனக்கு என்ன விட அந்த சியோஜின் பையனை ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஏன் நீ இப்படி அவனை பத்தி நினைச்சு பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருக்கன்னு திரும்ப நான்சிங் கேட்கவும் அதெல்லாம் இல்லையே, அவன் இறந்து போய் இத்தனை வருஷம் ஆகியுமே நீ இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளாம இருக்கல, அதனாலதான்னு உடி சொல்லவும் நான்சிங் புரிஞ்சுக்கிட்டு உடிய பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல உட்கார வச்சு உண்மை சொல்ல போனோம்னா நான் ஒன்னும் உன் அளவுக்கெல்லாம் அவனை லவ் பண்ணல. நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து பக்கத்து வீட்டுல இருந்ததுனால எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். சோ எப்படியாவது அவனோட அட்டென்ஷனை கேதர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னு நம்ம நான்சிங் பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. எப்பயும் போல நம்ம நான்சிங் சியோஜுனை ஃபாலோ பண்ணி பின்னாலேயே போயிருக்கா. அவனுமே வழக்கம் போல இக்னோர் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம நான்சிங்கும் சியோஜுனும் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் நான்சிங்கோட அப்பா கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்திருக்காரு. ஸோ ஸ்கூல் லேப்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால நம்ம நான்சிங்கை கூட்டிட்டு கிளம்புறதை நோட் பண்ணிடுற சியோஜுனோட அம்மா, அதாவது இப்ப நம்ம நான்சிங்கை வளர்த்துட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மா, ஏன் இப்படி நைட் நேரத்துல சின்ன பொண்ணை கூட்டிட்டு போறீங்க, நான்சிங் வேணும்னா என்னோட வீட்டுல விட்டுருங்க, நான் உங்களுக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுறேன்னு சொல்ல இல்ல உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம், நான்சிங் என் கூட இருந்தா எனக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம நான்சிங்கோட அப்பா அவளையுமே ஸ்கூல் லேபுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஈவன் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அம்மா சொன்ன மாதிரி நான்சிங்க்கும் அவங்க அப்பாவுக்கும் சியோஜின் கிட்ட சாப்பாடு கொடுத்து விடுறாங்க. அப்போதான் அவன் அந்த லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதையுமே நோட் பண்ணி எப்படியாவது காப்பாத்திடணும்னு சொல்லி உள்ள போறான். அங்க நம்ம நான்சிங் மயக்கம் போட்டு விழுந்திருக்கவும் அவளை அப்படியே கைத்தாங்களா வெளியில கூட்டிட்டு வரும்போது நிறையவே கெமிக்கல் காம்பவுண்ட் எல்லாம் கீழே விழுந்து ரொம்ப வேகமா அந்த லேப் ஃபுல்லாவே நெருப்பு பரவ ஆரம்பிச்சிருக்கு. நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் லேப்குள்ள போய் எப்படியாவது உங்க அப்பாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சியோஜின் சொல்ல அதெல்லாம் வேணாம், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதன்னு நம்ம நான்சிங் எவ்வளவோ அவனை தடுக்க ட்ரை பண்ணிருக்கா. ஆனா அவன் நான்சிங்கோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக திரும்ப அந்த லேப்குள்ள போயிருக்கான். ஈவன் அவரையுமே கண்டுபிடிச்சு வெளியில கூட்டிட்டு வர ட்ரை பண்ணும்போது கெமிக்கல் பாட்டில்ஸ் எல்லாம் வெடிச்சு சதறினதுனால அந்த லேபே டோட்டலா பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்பாட்லயே நம்ம சியோஜுனும் நான்சிங்கோட அப்பாவும் இறந்து போயிருக்காங்க. இதனாலதான் இன்னைய வரைக்கும் நம்ம நான்சிங் நெருப்பை பார்த்து ரொம்பவே பயப்படுறா. இப்போ இந்த இன்சிடென்ட்டை நம்ம உடிக்கிட்ட சொல்லி நிஜமாவே சியோஜின் ரொம்ப நல்ல பையன், புத்திசாலி, ஒருவேளை அவன் உயிரோட இருந்திருந்தானா கண்டிப்பா லூசி சேனை விட ஒரு பெரிய ரைட்டர் ஆகியிருப்பான். ஈவன் நானுமே அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஸ்டோரி எழுத ஆரம்பிச்சேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவும் உடிய அவளை ஹக் பண்ணி சமாதானம் படுத்துறான். உண்மையை சொல்ல போனோம்னா நிஜமாவே சியோஜுனுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பட் அவன் எனக்காக இறந்து போயிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு.
ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்கலனா கண்டிப்பா இந்நேரத்துக்கு என்னோட அம்மா சியோஜுன் கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்க. பட் இப்போ என்னாலதான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகிடுச்சுங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம நான்சிங் ஃபீல் பண்ணவும், ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனைன்னு உடி கேக்குறான். இந்த மாதிரி என்னோட அம்மா உங்ககிட்ட ஃபியூச்சர் பிளானை பத்தி கேட்டாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் இப்போ எங்க வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அம்மா என்கிட்ட சரியா பேசுறது இல்ல. நான் எப்படி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம நான்சிங் ரொம்பவே புலம்பவும், நீ இதை பத்திலாம் ஒரி பண்ணாத, உன் வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு உடி வாக்கு கொடுத்துடுறான். நான்சிங்குமே எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி திரும்ப ஹக் பண்ணவும், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த சியோஜுன் ஒன்னும் உன்னை வெறுக்கல, அவனுக்குமே உன்ன மாதிரி உன் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. பிகாஸ் நான் இங்க வந்த நாள்ல இருந்தே எனக்கு அடிக்கடி சியோஜுனோட வாழ்க்கை கனவுல வந்துட்டு இருக்கு. அதுல அவன் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஈவன் ஏதோ ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்காக அவனுமே ட்ரை பண்ணிருக்கான். பட் அதுக்கப்புறம் தான் நடக்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு போலன்னு உடி சொல்ல, நான்சிங் அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே மாட்றா. என்னடா, என்ன சமாதானம் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியா? அதுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம இறந்து போய் நிம்மதியா இருக்க சியோஜுனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? பேசாம நான் என்னோட பாஸ் லூசி சான் கிட்ட பேசி 2 நாள் லீவ் எடுக்கிறேன், நம்ம 2 பேருமே வெளியில எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிடுறா. ஆனா அவனால இதெல்லாம் நம்பாம இருக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு இந்த ஃபேரி ஃபவுண்டைன் நீ ஒரு முக்கியமான மிஷனுக்காக தான் இப்ப திரும்ப நான்சிங் கிட்ட போக போறேன்னு சொல்லியிருப்பாருல. சோ அந்த மிஷன் கண்டிப்பா நம்ம நான்சிங்க்கு இந்த பயத்தை, ஃபோபியாவை கியூர் பண்றதா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம உடி ஃபிக்ஸே ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம லூசி சானோட ஸ்டோரி எழுதிட்டு இருந்தால, அதுல கூட மிஸ் குயினை ஹீரோயினா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தானே. திடீர்னு ஒரு நாள் அந்த ஸ்டோரியோட ஹீரோயின் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி எழுதி அனௌன்ஸ் பண்ணதுனால நிறையவே பிரச்சனைகள்லாம் வந்ததுல. அப்போ கூட நம்ம நான்சிங் லூசி சான் மேல அவ வச்சிருக்க நம்பிக்கையை இழக்காம இவர் இப்படி பண்ணிருக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தால, அதுக்கேற்ற மாதிரி நம்மால அந்த ஸ்டோரியில இறந்து போன ஹீரோயின் இப்ப வேற ஒரு உலகத்துக்கு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சுதந்திரமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி எழுதியிருக்கான். இது எல்லாத்தையுமே படிச்சு பாக்குற நம்ம மிஸ் குயினுக்கு லூசி சான் இத்தனை நாளா தன்னை தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோயினா போர்ட்ரேட் பண்ணி எழுதியிருக்காங்கிற விஷயம் புரிய வரவும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா நீ இப்படியே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஓடி ஆடி பரபரப்பா ஒரு இடத்துல நிக்காம துருதுருன்னு வேலை பார்த்த நீ இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு இதுக்கு முன்ன நீ லூசி சான் கம்பெனில வேலை பார்த்த அந்த ஜாப் தான் உனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க. அப்புறம் என்ன, ஏற்கனவே பயங்கரமான குழப்பத்துல இருந்த நம்ம மிஸ் குயின் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. பத்தாததுக்கு அந்த ஸ்டோரியோட கமெண்ட்ல வேற இத்தனை நாளா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு ஹீரோ ஏன் இப்படி பண்ணாரு? எங்களால கண்டிப்பா இவங்க 2 பேரும் இப்படி பிரிஞ்சு போனதை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்கிறத பார்க்கும்போது நம்ம மிஸ் குயினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தென் அடுத்த நாள் ஆஃபீஸ்ல நம்ம நான்சிங் லூசி சான் கிட்ட கம்பெனி சம்பந்தமான ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, பாஸ் எனக்கு 2 நாள் மட்டும் லீவ் தர முடியுமான்னு கேட்க, லீவ் எதுக்கு, நீ வேலையவே ரிசைன் பண்ணிட்டு சந்தோஷமா இருன்னு லூசி சான் சொல்ல, என் பாஸ் நான் எதுனா தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்டு நம்ம நான்சிங் பயந்துடுறா. அதெல்லாம் இல்லம்மா, உண்மை சொல்ல போகணும்னா நீ நிஜமாவே ஒரு நல்ல அசிஸ்டன்ட் தான். பட் அதை விட ஒரு சிறந்த ரைட்டர், எழுத்தாளர். சோ உனக்கு இருக்கிற திறமைய நீ இப்படி ஒரு அசிஸ்டண்டா இருந்து வேஸ்ட் பண்ணிடாத. அதுக்கு பதிலா எங்க கம்பெனிலேயே ஒரு ரைட்டரா சைன் பண்ணு. எங்க கம்பெனிக்காக நிறையவே ஸ்டோரி எழுதி கொடு. இதனால எங்களுக்குமே ஒரு நல்ல ஸ்டோரி ரைட்டர் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு, உனக்குமே உனக்கு பிடிச்ச வேலை கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு. சோ நீ ஒண்ணுக்கு பல தடவை நல்லா யோசிச்சு உன்னோட முடிவு என்னங்கிறத என்கிட்ட சொல்லுன்னு லூசி சான் சொல்ல, இதுல யோசிக்க என்ன இருக்கு பாஸ், உடனே நான் இந்த அசிஸ்டன்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இங்கேயே ஒரு ஸ்டோரி ரைட்டரா சேர்ந்துடுறேன்னு நான்சிங் சொல்ல, என்ன அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டியா? இவ்வளோ அவசரம்லாம் வேணாம். ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையா நிதானமா நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பத்தி கிளியரா யோசிச்சு பார்த்து உன்னோட முடிவை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி நம்ம லூசி சான் நான்சிங்க வெளியில அனுப்பி வைக்கிறான். ஆனா அவ என்னன்னா, நான் என்னைக்குமே முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு சொல்லி உடனே உட்காந்து ரெசிக்னேஷன் லெட்டர் எழுத ஆரம்பிச்சிடுறா. அதுவே இங்க டான்ஸ் டீச்சரா இருந்துட்டு இருக்க நம்ம நான்சிங்கோட அம்மாவை மீட் பண்ற உடி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு நீங்க லவ் பண்றதுல எந்த அப்ஜெக்ஷனுமே இல்ல. ஈவன் உங்க 2 பேருக்கும் நான் மேரேஜ் பண்ணி வைக்க கூட ரெடியா இருக்கேன். பட் நீ இந்த மாதிரி எல்லாம் ஃபியூச்சரை பத்தி எந்த பிளான்ஸும் இல்லாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. நான் இத பத்தி உன்கிட்ட கேட்டதுனால தான் நான்சிங் ஏன் மேல கோவமா இருக்கான்னு அம்மா சொல்ல, ஆன்ட்டி நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்னும் உங்களை மாதிரி எல்லாம் மனுஷன் இல்ல. நான்சிங் எழுதின புக்ல இருந்து வெளியில வந்த ஒரு கேரக்டர் தான்னு உடி சொல்ல, அவ்வளவுதான் அம்மா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உன் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன் பாரு, எல்லாம் என்னோட தப்பு தான்னு சொல்லி கத்தவும், நம்ம உடி தான் பயங்கரமான ஜகஜால கில்லாடியாச்சே. சோ தன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹுவா ஹுவா ஹுவான்னு பறக்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்து நான்சிங்கோட அம்மா வாயை பொளந்துடுறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, நான் நான்சிங் இருக்க பயத்தையும் ஃபோபியாவையும் குணப்படுத்துறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்னு உடி சொல்றான்.
பட் இந்த இன்சிடென்ட்டுக்கு யாரு காரணமோ அவங்க திரும்ப வந்தா மட்டும்தான் நான்சிங்க்கு இந்த ஃபோபியா குணமாகும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அவங்க 2 பேரும் தான் இறந்து போயிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது எப்படி நீ இதை கியூர் பண்ண போறேன்னு அம்மா கேக்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாண்டி நான்சிங் தான் பயத்துல தன்னைத்தானே ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு வாட்டிட்டு இருக்கா. எப்ப அதுல இருந்து அவ வெளியில வர முயற்சி பண்றாளோ அன்னைக்குதான் அவக்குள்ள இருக்கிற அந்த ஃபோபியாவுமே கியூர் ஆகும்னு உடி சொல்ல, இதுக்கு நீ என்ன பண்ண போறேன்னு அம்மா கேட்க, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எதை பத்தி பேசினாங்கிறத நமக்கு காட்டாம சஸ்பென்ஸோடயே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இங்க நம்ம லூசி சான் நான்சிங் கொடுத்த அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெல்கம் டு அவர் கம்பெனி மிஸ் நியூ ரைட்டர் நான்சிங்னு வரவேற்கவும், பாஸ் நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, நானே உங்களுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்ட செலக்ட் பண்ணி தரேன்னு நான்சிங் சொல்ல, ஓஎஸ் தாராளமா, நீயே ஒரு இன்டர்வியூ வச்சு எல்லாருக்கும் கொஸ்டின் கேட்டு எனக்கு ஏத்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட செலக்ட் பண்ணி கொடு, எனக்குமே உன் மேல நம்பிக்கை இருக்குன்னு லூசி சான் சொல்ல, நான்சிங்குமே இதை பத்தி யோசிச்சுட்டே ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வரச்ச அங்க அவளுக்காக நம்ம ஊடி வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஓடி வந்து ஹக் பண்ணி ஐ மிஸ் யூ சோ மச் அன்பே, இந்த மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்லவும், அப்புறம் என்ன என் ஆளு பெரிய ரைட்டர் ஆகிட்டா, இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா, வா சாப்பிட்றதுக்காக வெளியில போலான்னு ஊடி கூப்பிடுறான். இல்ல நான் நைட்டு மிஸ் குயினை மீட் பண்றதுக்காக அவங்க ஊருக்கு போக போறேன்னு நான்சிங் சொல்ல, ஓ அப்படியா, நோ ப்ராப்ளம், ஆனா இந்த சந்தோஷத்தை ஃபர்ஸ்ட் நீ ஏன் கூட தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நான்சிங்கும் உடியும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக போறாங்க. என்னதான் நம்ம உடி நான்சிங்க்கு முன்ன ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அவனுக்கு மனசுக்குள்ள பல வருத்தங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவன் நம்ம நான்சிங் இருக்க அந்த ஃபோபியாவை கியூர் பண்ண அடுத்த செகண்டே தன்னோட இடத்துக்கு, அதாவது ஸ்டோரிக்குள்ள போயிடுவான். ஸோ இப்போ தாளு கூட இருந்துட்டு இருக்க அந்த மொமெண்ட்டை ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நம்ம நான்சிங்கை மிஸ் குயினோட இடத்துலையுமே விட்டுட்டு வந்துடுறான். அங்க அவளுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான பிரம்மாண்டமான தடபுடலான விருந்தெல்லாம் நடக்குது. மிஸ் குயினும் உங்க அம்மாவும் மாத்தி மாத்தி நான்சிங்க விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அதை சாப்பிடுமா இதை சாப்பிடுமான்னு பரிமாறவும் நம்ம நான்சிங்க்கு எதை சாப்பிட்றதுனே தெரியல. நான் உனக்கு கொடுத்த சான்ஸை நீ கரெக்டா யூஸ் பண்ணி இப்போ ஒரு பெரிய ரைட்டர் ஆகிட்ட, வாழ்த்துக்கள்னு நம்ம மிஸ் குயின் கங்க்ராட்ஸ் பண்ணவும், ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்க மட்டும் எனக்கு இந்த சான்ஸ் தரலனா கண்டிப்பா என்னால சாதிச்சிருக்க முடியாது, நான் என்னோட கனவு அடைஞ்சிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன், நீங்க எப்போ உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண போறீங்க, ஆமா உங்க ட்ரீம் தான் என்னன்னு நான்சிங் கேட்க, மிஸ் குயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல, ரொம்ப தடுமாறுறாங்க, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்போ கரெக்டா அவங்க அம்மா இந்த சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்லி வந்து வைக்கவும், அப்படியே இவங்க பேசிட்டு இருந்த அந்த டாபிக் மாதிரி வேற விஷயத்த பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம நான்சிங் ஆஃபீஸ்க்கு போறச்ச உடி அவளுக்காக டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டி கொடுத்து இதுல இருக்கிறது உனக்கு மட்டும்தான், வேற யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்ல, ஏன்டா இப்படி என்ன போட்டு அன்பு தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு நான்சிங் சிரிக்கிறா. அதெல்லாம் இருக்கட்டும், ஓகே ஆஃபீஸுக்கு போறதுக்கு முன்ன மாமனுக்கு ஒரு கிஸ் கொடு பாப்போன்னு உடி கேட்க, நான்சிங்குமே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்து அவன் உதட்டுல லிப் பாம் போட்டுவிட்டு உன்னோட லிப்ஸ் எல்லாம் ட்ரையா இருக்குன்னு சொல்லவும், ஆடி போடி அங்கிட்டுன்னு சொல்லி நம்ம ஆளு டக்குன்னு நான்சிங்க ஹக் பண்ணி பயங்கரமா கொஞ்சவும், நீ என்னடா வர வர என் மேல ரொம்பவே பாசமலையா பொழிஞ்சிட்டு இருக்க, ஏதாவது விஷயம் இருக்கான்னு நான்சிங் கேக்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு சமாளிச்சிட்டு இருக்கச்ச கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி நம்ம லூசி சான் கீழே கார் வந்துடுச்சு போலாமா, ஆஃபீஸில் நிறையவே முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லவும், நம்ம ஆளுங்க 2 பேருக்குமே செம்ம அக்வர்ட் ஆகிடுது. ஓகே செல்லம்மா நீ பத்திரமா போயிட்டு வா, எதுவாக இருந்தாலும் நம்ம ஈவினிங் பேசிக்கலான்னு சொல்லி நம்ம உடி நான்சிங் ஆஃபீஸுக்குமே அனுப்பி வைக்கிறான். பட் அங்கே நம்ம லூசி சானுக்கான அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுற இன்டர்வியூவில் ஒரு கேண்டிடேட்டோட பேரை படித்து பார்த்ததும் நம்ம நான்சிங்க்கு தூக்கி வாரி போடுறது. இவங்களை கூப்பிடலாமா வேண்டாமா கூப்பிடலாமா வேண்டாமாங்கிற மாதிரி பதறிட்டு இருக்கும்போது அந்த கேண்டிடேட்டே உள்ளே வந்துடுறாங்க. வேற யாரும் இல்லை நம்ம மிஸ் குயின் தான். ஸோ இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க நம்ம ஆளுங்கெல்லாம் பயந்து போய் என்ன பேசுறதுனே தெரியாம திருதிருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம மிஸ் குயின் அந்த கதாபாத்திரமாவே மாறி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் எப்படி ஒரு ஃப்ரெஷர் பொண்ணு இன்டர்வியூக்கு வருவாளோ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன வேற வழி இல்லாம நம்ம நான்சிங் அவகிட்ட இன்டர்வியூ அப்போ நம்ம மிஸ் குயின் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதே கொஸ்டினை இப்ப கேக்குறா. ஈவன் அவங்களுமே நம்ம நான்சிங் மாதிரி ரொம்பவே தைரியமா கான்ஃபிடென்ட்டா ரிப்ளை பண்ணவும், யூ ஆர் அப்பாயிண்டட், நீங்க தான் எங்க சிடுமூஞ்சி சிஇஓ லூசி சானோட அடுத்த அசிஸ்டன்ட்னு சொல்லி நம்ம மிஸ் குயினுக்கே அந்த போஸ்டிங் போட்டு கொடுத்துட்றாங்க. தென் நம்ம நான்சிங் என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா லூசி சான் கிட்ட, பாஸ் நாங்க உங்களுக்கான புது அசிஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம், இதோ இவங்க தான்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கவும் அவன் மிஸ் குயினை பார்த்து மிரண்டு போயிடுறான். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலுமே நீங்க 2 பேரும் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம நான்சிங் நைஸா அங்கே இருந்து கிளம்புனதும், நான் தான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை வாழ சொல்லிட்டேன்னு, அப்புறம் எதுக்காக நீ இங்க திரும்ப வந்தன்னு லூசி சான் கேட்குறான். பொதுவாகவே எல்லாருக்கும் கனவு லட்சியம்னு ஏதாவது இருக்கும், அதே மாதிரி தான் எனக்குமே, என்னோட லட்சியம் உன்னோட லட்சியத்தை நீ அடைய நான் உனக்கு உதவி பண்றது மட்டும் தான்னு மிஸ் குயின் சொல்ல, ஏன் அப்படின்னு லூசி சான் கேட்க, பிகாஸ் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மிஸ் குயின் ஓப்பனா சொல்லிடுறாங்க. பட் உனக்கு தான் என் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையேன்னு லூசி சான் கேட்குறான். அப்படின்னு யார் சொன்னா, எங்க நான் உன்னை லவ் பண்ணி நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த பெயினை என்னால் தாங்கிக்க முடியாம போயிருமோங்கிற பயத்தினால தான் நான் உன்னை பெருசா கண்டுக்காம இருந்தேன்.
ஈவன் நீயுமே அப்படிதான் எழுதிட்டு இருந்த. சோ நம்ம ரெண்டு பேரும் என்னைக்காவது இந்த விஷயத்த பத்தி மனசு விட்டு ஓப்பனா பேசியிருந்தோம்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நீயும் நானும் கப்புள்ஸா இருந்திருப்போம்னு மிஸ் குயின் சொல்ல, ஆமா இது கூட கரெக்ட் தான்னு லூசி சான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பாடா, நல்ல வேலை நீ என்ன திட்டி வெளியில அனுப்பல. அப்போ நீ என்ன உன்னோட அசிஸ்டண்டா ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி நம்ம மிஸ் குயின் ரொம்பவே சந்தோஷமா திரும்ப தன்னோட வேலையை கண்டினியூ பண்ண போயிடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம நான்சிங் வீட்டுக்கு வந்து பாக்குறச்ச உடி அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம், அதாவது நம்ம நான்சிங்கும் சியோஜுனும் ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல, அந்த யூனிஃபார்மை போட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம நான்சிங்கோட கண்ணு முன்ன சியோஜுன் வந்துட்டு போறான். இதனால பயங்கரமா ஃபீல் பண்ணி, நீ ஏன் இந்த யூனிஃபார்மை போட்டிருக்கன்னு நான்சிங் கேட்க, என் ட்ரெஸ் எல்லாமே துவைக்க கிடக்கு, அதான் நான் ஆன்டி கிட்ட வேற எதுனா ட்ரெஸ் கேட்டேன், அவங்க எனக்கு இந்த யூனிஃபார்மை கொடுத்தாங்க, உன்கிட்டயும் இதே மாதிரி ஒன்னு இருக்காமே, எனக்காக நீ அந்த யூனிஃபார்மை போட்டுக்க முடியுமா? ஏன்னா நீ ஸ்கூல் படிக்கும் போது எப்படி இருந்தங்கிறது எனக்கு தெரியாது, நான் அதை அனுபவிச்சு பார்க்க ஆசைப்படுறேன்னு நம்ம உடி சொல்ல, உனக்காக நான் மாடியில இருந்து குதிக்க கூட ரெடியா இருக்கேன், இந்த யூனிஃபார்மை போட்டுக்க மாட்டேன்னா என்னன்னு கேட்டு நம்ம நான்சிங்குமே போட்டுக்கிறா. தென் நம்ம உடி பார்த்தோம்னா இந்த ஸ்கூல் போற எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும்னு சொன்னால, அதுக்காக சியோஜுன் எப்படி சைக்கிள்ல ஸ்கூலுக்கு போவானோ அதே மாதிரி அவனோட சைக்கிளையே வச்சுட்டு வெளியில நிற்கும் போது நம்ம நான்சிங்க்கு திரும்ப நம்ம சியோஜுன் ஞாபகம் வந்துடுது. ஈவன் உடியுமே சியோஜுன் மாதிரி நான்சிங் தன்னை பார்த்ததும் அவளை விட்டுட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறான். இதனால நம்ம நான்சிங்க்கு ஸ்கூல் படிக்கும் போது நடந்த எல்லா இன்சிடென்ட்டுமே திரும்ப திரும்ப ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அடுத்து நம்ம ஆளுங்க ஸ்கூலுக்குமே போறாங்க. அங்க கூட நம்ம உடி சியோஜுன் மாதிரி நான்சிங் அவாய்ட் பண்றான். முக்கியமா அவன மாதிரி இவனுமே ஸ்டோர் ரூம்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கதை பார்க்கும்போது நம்ம நான்சிங் அவ்வளோதான் பாஸ்டிக்கே போயிடுறா. இவ ஒரு நாய்க்குட்டி மாதிரியே சியோஜின் பின்னால ஓடுனது, அவன் இதெல்லாம் தெரிஞ்சுமே இவளை அவாய்ட் பண்ணதுன்னு சொல்லி நம்ம நான்சிங்க்கு எல்லா விஷயங்களும் திரும்ப திரும்ப பேக் டு பேக் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. லாஸ்டா அவன் இறந்து போனான் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை இப்ப நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி, அன்னைக்கு நீ என்னை காப்பாத்த வராம இருந்திருந்தீனா இந்நேரத்துக்கு கண்டிப்பா உயிரோட எழுந்திருப்ப, நான் தான் உன்னோட மரணத்துக்கு காரணம், என் மேலதான் எல்லா தப்புமேன்னு சொல்லி நம்ம நான்சிங் கதறி கதறி அளவும் உடியால தாங்கிக்க முடியாம ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லி, இன்கேஸ் அன்னைக்கு சியோஜன் உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே அவன் கொஞ்சம் கொஞ்சமா செத்துருப்பான். ஏன்னா அவன் உன்னை உண்மையா லவ் பண்ணான், சின்ன வயசுல இருந்தே உன்னை உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு உடி சொல்ல, நான்சிங் இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே மாட்றா, நீ என்ன சமாதானம் பண்றதுக்காக இப்படி பொய் சொல்லாத உடின்னு சொல்லவும், நான் இந்த உலகத்துக்கு வந்த நாள்ல இருந்தே அடிக்கடி சியோஜுன் என் கனவுல வந்துட்டு இருக்கான். இதுக்கு முன்ன நான் அவனை பார்த்ததில்ல, பேசினதில்ல, அவன் கூட பழகினதில்ல. பட் எனக்கு என்னமோ அவனை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஈவன் அவனுமே என் மூலமா உன்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முக்கியமா நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்க மாதிரி சியோஜுனோட மரணத்தையும் உங்க அப்பாவோட மரணத்தையும் பார்த்ததுனால உனக்கு இந்த ஃபோபியா ஏற்படல. சியோஜுன் உன்னாலதான் இறந்து போயிட்டாங்கிற அந்த குற்ற உணர்ச்சினாலதான் நீ இப்படி பயந்துட்டு இருக்க. சோ நீ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணுன்னு சொல்லி உடி ஒரு கம்பி மத்தாப்ப கொளுத்தி எடுத்துட்டு வந்து நம்ம நான்சிங் கிட்ட கொடுக்கவும் அவளுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா அவ இவ்வளோ நாளா சியோஜுன் இறந்து போனதுக்கு நாம தான் காரணங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்துட்டு இருந்தா. பட் இப்ப நம்ம உடி எல்லாத்தையுமே தெளிவா எடுத்து சொல்லி புரிய வச்சதுனால அவளுக்கு அந்த ஃபோபியா, அதாவது அந்த நெருப்பை பார்த்து பயப்படுவாள, அந்த பயமுமே கம்ப்ளீட்டா போயிடுது. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பயங்கரமா எமோஷனல் ஆகி கிஸ் பண்ணிக்கிறாங்க. தென் நம்ம உடியுமே காத்தோட காத்தா மாயமா மறைஞ்சிடுறான். ஏன்னா அந்த ஃபேரி சொன்ன மிஷன் இதுதாங்கிறதுனால நம்ம உடி அதை கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்டே அந்த ஃபேரி ஃபவுண்டனுக்கு, அதாவது 500 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் பழசா இருந்ததுல அங்க போயிடுறான். ஈவன் அந்த ஸ்பாட்ல நம்ம ஃபேரி பிரதருமே இருக்கவும், நீங்க என்ன மிஷனுக்காக திரும்ப என்ன நான்சிங் கிட்ட அனுப்புனீங்கிறத நான் கண்டுபிடிச்சு அதையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு என்ன மாதிரி ஒரு வில்லன் அனுப்ப வேண்டாம், ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஹீரோவா பார்த்து அனுப்பி வைங்கன்னு உடி சொல்ல, அப்போ நீ நான்சிங் எழுதின புக்ல இருந்து வெளியில வந்த வில்லன் ஜியோ உடின்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு ஃபேரி பிரதர் கேட்க, ஆமா பட் எனக்கும் அந்த கேரக்டருக்கும் நிறைய விஷயங்கள்ல ஒத்துமை இல்ல, நான் ஒன்னும் அவ்வளோ மோசமான வில்லன்லாம் இல்லைன்னு உடி சொல்ல, பரவாயில்லையே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, அப்போ நீ உண்மையாவே யாருங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு ஃபேரி பிரதர் கேட்கவும், எனக்கு எதுவும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமான்னு உடி கேட்க, அப்போ நாம கண்டிப்பா பிளாஷ்பேக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி நம்ம ஃபேரி பிரதர் பல வருஷங்களுக்கு முன்ன நடந்த ஒரு சில இன்சிடென்ட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாம கொஞ்சம் இந்த வரலாறை புரட்டி பார்த்தோம்னா நிறைய வருஷமா அந்த ஃபேரி ஃபவுண்டைன் அதே இடத்துல தான் இருந்திருக்கு. ஈவன் நம்ம ஃபேரி பிரதருமே அங்கதான் சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கச்ச ஒரு நாள் தன்னோட மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தூரமா இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில இங்க இருந்து கரெக்டா குப்பை தூக்கி போடுறத பாத்துடுற நம்ம குட்டி சியோஜின் பயங்கரமா எக்ஸைட் ஆகி ஓடி வந்து, அங்கிள் அங்கிள் எப்படி அதை பண்ணீங்க, எனக்குமே சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கான். நீ கையில வச்சிருக்க லாலிபாப்பா எனக்கு கொடுத்தீனா தான் நான் உனக்கு சொல்லி தருவேன்னு ஃபேரி பிரதர் டீல் பேசவும் நம்பி நம்ம குட்டி சியோஜினுமே கொடுத்திருக்கான். நான் இப்போ ஒரு பெரிய அண்ணாவா இருக்கல, சோ என்னால இதெல்லாம் ரொம்பவே ஈஸியா பண்ண முடியும், நீயும் பெரிய பையனானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருன்னு ஃபேரி பிரதர் சொல்ல, அவ்வளோதான் இதை கேட்டு சமகாண்டாகிற நம்ம குட்டி சியோஜின், ஆடச்சி இதெல்லாம் ஒரு விஷயமா, பெரிய பையனானதுக்கு அப்புறம் நானுமே இதெல்லாம் ஈஸியா பண்ணுவேன், இப்போ என்கிட்ட இருந்து ஏமாத்தி லாலிபாப் வாங்குனீங்களே அதுக்கான காசை கொடுங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணியிருக்கான்.
என்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்ல, இதா இருக்குன்னு சொல்லி இந்த பழைய காலத்து காசெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒன்னு எடுத்து கொடுக்கவும், இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு குட்டி சியாஜுன் கேட்க, அதோ அங்க ஒரு ஃபவுண்டைன் இருக்குல்ல, அங்க போய் உனக்கு வேண்டியதை ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இந்த காயினை தூக்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது நீ ப்ரேயர் பண்ணது நடக்கும்னு ஃபேரி பிரதர் சொல்ல, ஓ அப்படியான்னு கேட்டு நம்ம குட்டி சியாஜுனுமே போயிருக்கான். இந்த சின்ன பையன் பெருசா அப்படி என்ன கேட்டுற போறான், மிஞ்சி மிஞ்சி போனா சாக்லேட்டு பிஸ்கெட்டு இல்ல டாய்ஸ் கேட்பான், அவ்வளவுதான்னு சொல்லி நம்ம ஃபேரி பிரதர் அப்படியே கூலா நின்றுட்டு இருக்கும் போது நம்ம குட்டி சியோஜுன் இந்த மாதிரி என் பக்கத்து வீட்டில் கண்ணாடி போட்டு நான்சிங்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், முக்கியமாக அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் அவளை பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு அந்த காயினை தூக்கி போடவும், ஐயோ இவன் என்ன இப்படி ஒன்று கேட்டுட்டான்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக ஃபேரி பிரதர் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே நம்ம குட்டி சியோஜுன் தூக்கி போட்ட அந்த காயின் ஃபவுண்டைனுக்குள்ளே விழுந்துடுறதுனால நம்ம ஃபேரி பிரதர் இவனோட இந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குமே உள்ளாக்கப்பட்டிருக்காரு. தென் உள்ள விழுந்த காயின் எடுத்து ஏன்டா இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணனு ஃபேரி பிரதர் கேட்க, நீங்க தானே எனக்கு வேண்டியதை ப்ரேயர் பண்ணிக்க சொன்னீங்க, எனக்கு தேவை நான்சிங் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான், உங்களால இந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடிஞ்சா நிறைவேற்றுங்க, இல்ல போங்கன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சியாஜுன் அந்த காசை வாங்கிட்டு வந்திருக்கான். சரி இவன் எப்படியும் பெரிய பையனானதுக்கு அப்புறம் நான்சிங்க மறந்துட்டு வேற ஏதாவது பொண்ணுங்களை லவ் பண்ணுவான்னு நானுமே எவ்வளவோ வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் சியோஜுன் மனசு மாறுற மாதிரியே தெரியல. ஈவன் இந்த ஃபவுண்டைனை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அவன் நான்சிங்காக தான் ப்ரேயர் பண்ணிப்பான். அதுக்கப்புறம் தான் எனக்குமே அந்த பையனோட மனசு புரிஞ்சிச்சு. ஸோ எப்படியாவது சியோஜுனையும் நான்சிங்கையும் சேர்த்து வச்சிடலான்னு தான் பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள அந்த பையனோட வாழ்க்கை ரொம்ப சோகமா முடிஞ்சு போயிடுச்சு. தென் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காயின் நம்ம நான்சிங் கிட்ட இருக்கிறத நான் பார்த்தேன். அவளுமே அடிக்கடி வந்து இங்க சியோஜுனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது தான் அவ பாய் ஃப்ரெண்டுக்காக வேண்டும் போது கழுத்துல போட்டிருந்த அந்த காயின் தவறி இந்த ஃபவுண்டைனுக்குள்ள விழுந்தது. ஏற்கனவே சியோஜுன் அவளை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த காயினை தூக்கி போட்டு வேண்டிக்கிட்டான். இப்ப அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி அவ வேண்டிக்கிட்டதுனால தான் நான் உன்னை அந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சேன்னு ஃபேரி பிரதர் சொல்றாரு. எனக்கு எல்லாம் புரியுது, பட் எதுக்காக என்ன நீங்க அங்க அனுப்பி வச்சீங்கன்னு உடி கேக்குறான். நம்ம ஃபேரி பிரதர் சியோஜுனோட ஒரு பழைய நோட் புக்கு கொடுக்குறாரு. அதுல அவன் தான் நான்சிங்க காப்பாத்த பாதுகாக்க ப்ரொடெக்ட் பண்ண எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரா இருக்கணும்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹீரோவை வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த சூப்பர் ஹீரோவோட பேரு தான் ஜியோடி. ஆளு பாக்குறதுக்கு நல்லா 6 அடிக்கு உயரமா செம கெத்தா போல்டா, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் தனியா நின்று அதை சமாளிக்கிற மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு கேரக்டரா தான் அந்த ஜியோடிங்கிற கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கான். ஸோ இதுல இருந்தே நம்ம உடி நான்சிங் எழுதின புக்ல இருந்து வெளியில வந்த வில்லன் கேரக்டர்ல நம்ம சியோஜுன் நான்சிங்கை காப்பாத்துறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக பார்த்து உருவாக்குன ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் தாங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஈவன் இப்ப நம்ம சியோஜுன் என்னென்னலாம் பண்ணி நான்சிங்கை காப்பாத்தணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தானோ அது எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டதுனால நான் வச்ச எல்லா டெஸ்ட்லயுமே நீ பாஸ் ஆகிட்ட. இதுக்கப்புறம் நான்சிங் உனக்கு தான், சியோஜுன் ஆசைப்பட்ட மாதிரி நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேரி பிரதர் திரும்ப நம்ம உடைய நான்சிங் கிட்டயே அனுப்பி வச்சிடுறாரு. இவனை பார்த்த சந்தோஷத்துல நம்ம நான்சிங் தாங்கிக்க முடியாம ஓடி வந்து ஹக் பண்ணி பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே நீ திரும்ப வருவன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, எனக்கே தெரியாது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லி நம்ம உடி சியோஜுனோட நோட் புக்கை காட்டுறான். அதை ஓபன் பண்ணி பாக்குற நம்ம நான்சிங், எனக்குமே இந்த கேரக்டர் தெரியும், நானும் சியோஜுன் இதை வரைஞ்சப்ப பாத்திருக்கேன், அதனாலதான் நான் உருவாக்குன அந்த வில்லனுக்கு ஜியோடிங்கிற பேரு வச்சேன்னு சொல்லவும், உனக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியுதா இல்லையா, நான் ஒன்னும் நீ உருவாக்குன வில்லன் கேரக்டர் ஜியோடி இல்ல, சியோஜுன் ஒன்ன பாதுகாக்கிறதுக்காக உருவாக்குன சூப்பர் ஹீரோ உடிதான்னு நம்ம உடி சொல்ல, நான்சிங் பயங்கர குஷியாகி அவன் அப்படியே டைட்டா ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஆளுங்க 2 பேரும் மாத்தி கிஸ் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா திரும்ப நம்ம மிஸ் குயின் வேலைக்கு சேர்ந்துட்டாங்கிற விஷயத்தை கேள்விப்படுற லூசி சேனோட அப்பா அவங்கள மீட் பண்ணி பேசுறதுக்காக ஆஃபீஸ்க்கு வரவும் டீலாம் கொடுத்து வெல்கம் பண்றாங்க. அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ மறந்துட்டியான்னு கேட்கவும் அதெல்லாம் இல்லைன்னு மிஸ் குயின் ரிப்ளை பண்றாங்க. இப்படி தன்னோட அப்பா திடீர்னு வந்து மிஸ் குயின் கிட்ட தனியா பேசிட்டு இருக்காருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு கொந்தளிச்சு போற நம்ம லூசி சேன் அப்படியே கோவமா உள்ள வந்து, நான் தான் உங்க சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம என்னோட ஆஃபீஸுக்குலாம் வந்துட்டு இருக்கீங்க, நீங்க எங்க 2 பேரையும் எவ்வளவு உருட்டினாலும் மிரட்டினாலும் டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா இவளை கைவிட போறதில்ல, மிஸ் குயினை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு லூசி சேன் சொல்ல, மிஸ் குயினுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. அதே நேரம் சந்தோஷப்படுறாங்க. என்ன பாக்குற, நான் உண்மையை தான் சொல்றேன், வா நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு லூசி சேன் தன்னோட அப்பாக்கு முன்னாலேயே மிஸ் குயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஆடா செத்த பையலே, ஒரு அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாமா மறக்கிறது, என்ன கம்பெனி டீடா யூஸ் பண்றீங்க, நிஜமாவே இந்த டீ செம்ம டேஸ்டா இருக்கு, கண்டிப்பா அடுத்த டைம் நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரும்போது எனக்காக ஒரு பாக்கெட் டீ தூள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா போயிடுறாரு. லூசி சேனுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் லூசா இல்ல நாம லூசான்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கச்சுதான் நம்ம மிஸ் குயின். உங்க அப்பா ஒன்னும் நாம நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவ்வளோ பெரிய டெரர் பீஸ் எல்லாம் இல்ல, நம்ம 2 பேருமே கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் லவ் பண்ண வேணான்னு சொன்னாராமா.
பட் இப்பதான் நம்ம ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஸ்டேபிளான ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்ல. சோ உங்க அப்பா நம்ம காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டான்னு சொல்லி மிஸ் குயின் லூசி சேனை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹபாடா, எப்படியோ ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. உண்மையை சொல்ல போனோம்னா எப்படியும் நம்ம ஹீரோ ஜியோடையும் ஹீரோயின் நான்சிங்கும் சேர்ந்துருவாங்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் எனக்கு பெரிய தலைவலியா இருந்துச்சு. பட் இப்போ ஒரு வழியா சேர்ந்துட்டாங்க. அதுவே இங்க நம்ம நான்சிங் பார்த்தோம்னா உடைய தன்னோட அம்மாக்கு முன்ன நிறுத்தி நடந்த எல்லா விஷயங்களையும் பத்தி சொல்லவும், என்ன நீ மனுஷன் ஆயிட்டியா, நம்ப முடியலையே, இரு நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு சொல்லி அவங்க காதை பிடிச்சி திருவுறது, கையை பிடிச்சி முறுக்குறது, வயிற்றுல குத்துறதுன்னு சொல்லி பயங்கரமா சேட்டையெல்லாம் பண்ணிட்டு, ஐயோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் மனுஷனா மாறின உடைய நீங்க டெட் பாடியா மாத்தாம விட மாட்டீங்க போலன்னு நான்சிங் கேட்க, என்னடி அதுக்குள்ள இவனுக்கு நீ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கவும், அப்படிலாம் இல்லம்மான்னு நம்ம நான்சிங் ஐஸ் வைக்கிறா. சரி நல்லா இருந்தா போதும். ஏலே உடி, நீ என் பொண்ணை கண் கலங்காம கடைசி வரைக்கும் பத்திரமா பாதுகாப்பியா பாத்துப்பியான்னு நம்ம அம்மா கேட்க, இந்த உலகமே அழிஞ்சி மண்ணுக்குள்ள போற மாதிரியான சிச்சுவேஷன் வந்தாலும் நான் ஒரு பெரிய கோட்டை கட்டி அதுல நான்சிங்க பூட்டி வச்சு பாதுகாப்பேன்னு சொல்லி நம்ம உடி வாக்கு கொடுத்துடுறான். அப்புறம் என்ன, நாம தேடினா கூட இப்படி ஒரு தங்கமான பையன் கிடைக்க மாட்டான்னு சொல்லி அம்மா இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ்க்கும் ஓகே சொல்லிடுறாங்க. தென் இப்போ நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி ஒரு வீட்டில் ஒன்றா வாழணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வீடு தேவைப்படுது. பட் இப்போதான் நம்ம உடி கூட லூசி சேனுமே ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மறைமுகமாக வீட்டை காலி பண்ணிட்டு போன்னு சொல்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லவும், நம்ம லூசி சேன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, ஓ அப்படியா கங்க்ராச்சுலேஷன் ரொம்ப சந்தோஷம் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு வாழ்த்தி விட்டுடுறான். அப்புறம் இந்த விஷயம் நம்ம மிஸ் குயினுக்கு தெரிய வரவும், நாம ரெண்டு பேரும் தான் மேரேஜ் பண்ணிக்க போறோம்ல, இதுக்கப்புறம் நீ என் வீட்லயே வந்து ஸ்டே பண்ணுன்னு சொல்லி நம்ம லூசி சேனை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. பட் அங்கதான் ரொம்பவே கியூட்டான அழகான ஒரு குட்டி ட்விஸ்ட். இப்போ அவங்க போயிருக்கிறது மிஸ் குயினோட வீடு இல்ல. லூசி சேன் தன்னோட கம்பெனியையும் பிசினஸையும் காப்பாத்துறதுக்காக ஆன்லைன்ல அவனோட வீட்டை வித்தான்ல, அதை நம்ம மிஸ் குயின் அவங்களோட சொந்த வீட்டை வித்த காசுல நம்ம லூசி சேனோட வீட்டை வாங்கியிருக்காங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்டோடயே நம்ம ஆளு உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரு வெண்டிங் மிஷினுமே இருக்கு. அப்போ நம்ம மிஸ் குயின் பார்த்தோம்னா பல வருஷத்துக்கு முன்னே லூசி சேன் சொல்லியிருப்பான்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் வேலை இருக்கு, பட் சேலரி கம்மி தான், ஆனா நீ நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. அதே மாதிரி இப்போ மிஸ் குயின் சொல்லவும், லூசி சேனுமே மிஸ் குயின் சொன்ன மாதிரி, இது என்ன கேட்கறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு, கண்டிப்பா என்னாலலாம் பண்ண முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், ஓ அப்படியா, அப்போ சரி இந்த வெண்டிங் மிஷின் கேம்ல நான் வின் பண்ணிட்டா நான் சொல்றத நீ கேட்கணும்னு மிஸ் குயின் சொல்ல, ஃபர்ஸ்ட் நீ விளையாடு அதுக்கப்புறம் எது வாழ்ந்தாலும் பேசிக்கலான்னு நம்ம லூசி சேன் ரிப்ளை பண்ணவும், ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் அவங்களால முடியல. தென் லூசி சேன் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக அங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அவனுக்கு மாட்டிக்குது. ஆக்சுவலாக நீ தான் இதை எனக்கு வாங்கி கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கணும், பட் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன், இப்போ நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா இல்லையான்னு மிஸ் குயின் கேட்க, லூசி சேனுக்கா வெக்க வெக்கமா வருது, இருந்தாலும் இந்த சான்ஸை நாம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி மிஸ் குயின் அவனுக்கு வாங்கி கொடுத்த அந்த வெட்டிங் ரிங்கை திரும்ப அவங்க கிட்டேயே காட்டி, வில் யூ மேரி மீன்னு கேட்க, இத இப்படிப்பட்ட ஒரு ப்ரப்போசலை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி நம்ம மிஸ் குயினுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா நம்ம எல்லாருமே இத்தனை நாளா ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்த உடியன் நான்சிங்கோட மேரேஜ் தான் நடக்குது. நம்ம ஆளுங்க எல்லாருமே சந்தோஷமா வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு சைடு நம்ம உடி என்னன்னா செம அழகா ட்ரெஸ் பண்ணி பயங்கர ஹேண்ட்ஸமா அப்படியே பாக்குறதுக்கு ஒரு சாரி நிஜமாவே நம்ம உடி மாப்பிள்ள தான். ஸோ செம ஹேண்ட்ஸமா ரெடியாகி நிக்கிறான். இன்னொரு சைடு நம்ம நான்சிங் சொல்லவே வேணாம், சான்ஸே இல்லை. இத்தனை நாளா ரொம்பவே கேஷுவலா பேகி கிளாத்ஸ்ல பார்த்துட்டு இன்னைக்கு எவ்வளவு ஒயிட் கலர் வெட்டிங் கவுன்ல பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப சூப்பரா அழகா இருக்கா. விட்டா நம்ம உடியோட வாயில இருந்து வாட்டர் ஃபால்ஸே ஊத்த ஆரம்பிச்சிரும் போல. நான்சிங்க பார்த்து அப்படி சொல்லி விடுறான். அப்போ நம்ம நான்சிங்கோட அம்மா, என்னோட பொண்ணு அப்பப்போ கொஞ்சம் கோளாறு பண்ணுவா, மற்றபடி ரொம்பவே நல்ல கேரக்டர், இவளை மாதிரி ஒரு தங்கமான மனசுக்காரிய எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த உலகத்துல எனக்கு யார் ரொம்ப முக்கியம்னு கேட்டா கண்டிப்பா நான் நான்சிங்க மட்டும்தான் சொல்லுவேன், எக்கா எண்ணத்தை கொண்டும் நான் அவ கண்ணில் ஆனந்த கண்ணீரை தவிர வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டி தான் நம்ம நான்சிங்க உடிக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் இந்த மேரேஜ்லலாம் சொல்லுவாங்கல்ல, கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம், நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்லி அந்த மாதிரியான பிளட்ஜ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம உடிக்கும் நான்சிங்கும் சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்கில் எனிமீஸ் ஆயிருந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தானே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் காமெடி பீஸுங்கிறதுனால பயங்கரமாக சிரிச்சதுக்கப்புறம், உடி நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது, உன்னை சுத்தமாக பிடிக்கல, பயங்கரமாக வெறுத்துட்டு இருந்தேன், பட் எந்த பாயிண்ட்ல நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரியல, இப்போ நம்ம ரெண்டு பேருமே இந்த அளவுக்கு வந்துட்டோம், ஸோ இதுக்கப்புறம் நீ தான் என்ன பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அளவும், ஐய கண்ணத்தோட அழுதா நீ ரொம்ப கேவலமா இருக்க, சரி சரி பேசி முடிச்சிட்டல இதுக்கப்புறம் எதுவும் இல்லைல்ல, ஓகே நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி, நான் என் லைஃப்ல ஃபர்ஸ்டா செஞ்ச நிறைய விஷயங்களை உன் கூட சேர்ந்து தான் பண்ணேன், நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த, தியேட்டருக்கு கூட்டிட்டு போன, இன்னும் நிறையவே விஷயங்கள் இருக்கு, பட் அதெல்லாம் என்னால பப்ளிக்கா இப்போ சொல்ல முடியாது, ஸோ நீ இல்லைனா கண்டிப்பா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது, அனுபவிச்சிருக்க முடியாது,
எப்பயுமே என்னை பத்தி யோசிச்சு என் மேல ரொம்பவே கேரிங்கா இருந்த. ஆனா நான் அப்படி இல்ல. ஸ்டார்டிங்ல ரொம்பவே செல்ஃபிஷா தான் நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் உன்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி நம்ம உடி பயங்கர எமோஷனல் ஆகி கண் கலங்கிறவும் நான்சிங்கே ஒரு மாதிரி ஆகிடுது. அழாத மாமான்னு கண்ணெல்லாம் தொடச்சு விடுறா. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ துக்கமோ வருத்தமோ சந்தோஷமோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருப்பேன், நீ தான் என்னோட ஒய்ஃப்னு உடி சொல்ல. அவ்வளோதான், நம்ம நான்சிங் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறா. ஈவன் பார்க்குற நமக்கே ரொம்ப எமோஷனலா இருக்கும். ஃபைனலா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ரிங் போட்டு விட்டு கிஸ் பண்ணி நம்ம ஆளுங்க 2 பேருக்கும் சந்தோஷமா மேரேஜுமே நடக்குது. நெக்ஸ்ட் இந்த கல்யாண பொண்ணு தூக்கி போடுற பொக்கேவை யார் கரெக்டா பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்ல. அதுக்காக நம்ம நான்சிங் தூக்கி போடுறா. யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம நான்சிங்கோட ஜூனியர் பையன் வந்தான்ல கூசியோ, அவன் அதை அப்படியே அலேக்கா கேட்ச் பண்ணி அவன் லவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஜூனியர் பொண்ணு ஜிசி மேலேயே போய் விழுந்துடுறான். அவ பயந்து போய் சீ போடான்னு தள்ளி விடவும், சீனியர் நான் உங்களை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கேன், இதை விட்டா எனக்கு வேற எந்த சான்ஸுமே கிடைக்காது, ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணவும் நம்ம ஜிசிக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஆனா அவளுக்குமே இவன் மேல க்ரஷ் இருந்திருக்கும் போல. சோ சிரிச்சுக்கிட்டே இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஒரே ஜாலியோ ஜிம்கானா தான். எல்லாரும் அவங்கவுங்க ஜோடியை ஹக் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டே நம்ம நான்சிங்க்கும் உடிக்கும் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டா நடந்துருது. அடுத்த நாள் நம்ம நான்சிங் தன்னோட அப்பா கல்லறைக்கு உடிய கூட்டிட்டு வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்ப நானும் இவரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்ல, நம்ம உடி சியோஜினோட கல்லறைக்கு வந்து நீ என்ன ஆசைப்பட்டு உருவாக்கின மாதிரி நானுமே நான்சிங்க கடைசி வரைக்கும் பத்திரமா பாத்துப்பேன் பாதுகாப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். இப்ப நம்ம நான்சிங் ஒரு பெரிய ரைட்டர் ஆகிட்டதுனால அவளோட ஸ்டோரிஸ் எல்லாம் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணப்படுறது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் புக்ஸாவுமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஈவன் பப்ளிஷ் பண்ணப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவ எழுதின எல்லா புக்ஸும் வித்து தீந்துறதுனால நம்ம நான்சிங் அவ்வளோ சந்தோஷப்படுறா. இப்படியே பார்த்தோம்னா ஒரு சில நாட்களுமே போது. இப்ப கரெக்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம லூசி சேன் 2 பாப்பாங்க கூட விளையாண்டுட்டு இருக்கான். ஒன்னு நம்ம உடியன் நான்சிங்கோட குழந்தை, இன்னொன்னு நம்ம லூசி சேன் அண்ட் மிஸ் குயினோட குழந்தை. என்னதான் கல்யாணம் ஆகி குழந்தை பெத்திருந்தாலும் நம்ம லூசி சேன் இன்னுமுமே ஒரு மாதிரி இந்த மந்தமானு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்கான். குழந்தைங்க 2 அவனை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்குங்க. அப்புறம் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த நம்ம உடி வெளியில வந்து வாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிடும் போது ஷாப்பிங் போயிட்டு வந்த நம்ம மிஸ் குயினும் நான்சிங்கும் வீடே இப்படி கலவரம் வந்த மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு யார் இதுக்கு காரணம்னு கேட்க, நம்ம லூசி சேன் அசால்ட்டா உடிய மாட்டி விட்டுறான். இல்ல போய் சொல்றான், இவ்வளவு நேரமா இவன் தான் குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான்னு சொல்லி நம்ம உடி லூசி சேனை மாட்டி விட்டுறான். இப்படிதான் இவங்க 2 பேரும் இன்னும் சின்ன பசங்க மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபேமஸ் ரைட்டரான நம்ம நான்சிங்க்கு ஒரு பெரிய இன்டர்வியூமே நடக்குது. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. ஈவன் அவளுமே அதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க நம்ம உடி வந்துடுறான். இவ்வளோ நேரமா நம்ம நான்சிங்கோட திறமையை பார்த்து பேசிட்டு இருந்த எல்லாருமே உடி வந்ததுக்கு அப்புறம் வாவ் நம்ம ஆத்ரோட ஹஸ்பண்ட் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு, இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் கிடைக்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி நம்ம உடியையும் நான்சிங்கையும் எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க 2 பேரும் அதை பத்தி கண்டுக்கிறதாவே இல்ல. எங்க போனா என்ன, நம்ம எப்பயுமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஜாலியா இருக்கலாங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு சைடு இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு மிஸ் குயினுமே லூசி சேனோட கையை பிடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இதோட இந்த சீரீஸுமே முடியுது.